மனிதாபிமான தங்க மயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். ஹாய், வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். 103 புள்ளிகள் அதிகரிச்சு 26,013 முடிஞ்சிருக்கு. 26,000 கிராஸ் பண்ணியிருக்கு இன்னைக்கு மார்க்கெட். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 388 புள்ளிகள் அதிகமாகி 84,950 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம சார்ட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். மாலை வணக்கம் சிவி. எஸ் சார். இன்னைக்கு என்ன சார் மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஸா எனக்கு தோணுது. எதனால? 100 புள்ளி மேல ஏறிதான் முடிவடைஞ்சிருக்கு. ஆமா. ஆனா அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்ப டிக்ளைன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 52 வீக் ஹை லோல லோ தான் அதிகம். ஹை வந்து 108, லோ வந்து 145. ஆமா. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரிபாதியா இருக்க மாதிரி இருக்கு. அப்பர் சர்க்கியூட் 102, லோயர் சர்க்கியூட் 57. கரெக்ட், அது அதிகமா இருக்கு. ஆமாங்க சார். இப்ப எப்படிங்க சார் இதை பாக்குறது? இது சைட்வேஸ் எடுத்துக்கலாமா இல்ல டவுன்ஃபால் எடுத்துக்கலாமா? இல்ல, இது ரேஞ்ச் பவுண்ட் அந்த ட்ரேடிங் ரேஞ்சில தான் இன்னமும் தொடர்ந்து சந்தை இருக்கிறது. என்ன அந்த 26,000 ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுச்சு முன்னால. போன வாரம் 5 நாட்கள் போன வாரம் முழுவதும் தொடர் ஏற்றத்துல, இன்னைக்கும் ஏற்றத்துல 6வது நாள். சோ இது இப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த 26,050 100 இது பிரேக் ஆனிச்சுன்னா வந்து புதிய இலக்கை நோக்கி அடுத்து மேல் எழும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுல அட்வான்ஸ் அதிகம், ஸ்லைட்லி அதிகமா இருக்கு டிக்ளைனை விட. பட் அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு, 2 மடங்கு இருக்கு லோயர் சர்க்கியூட்டை விட. இருந்தால் கூட 52 வீக் லோங்கிறது ஹையை விட அதிகமா இருக்கு. இது ஒரு மிக்சட் சிக்னல்னு பாக்குறேன். அந்த ஆங்கிள் வேறு சில ஆங்கிள்ஸ்லயும் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஐ திங்க் அன்லெஸ் அதர்வைஸ் நாளை மறுநாள் குரூஷியல் டைம் தொடர்ந்து 26,000 மேலேயே சந்தை வந்து நின்னுச்சுன்னா நிப்டி, தென் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் டுவர்ட்ஸ் நியூ அடுத்த புதிய இலக்கை நோக்கிய பயணம் தொடங்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவா இருக்கிறதா தான் எனக்கு தோன்றுகிறது. டெக்னிக்கலி மார்க்கெட் புல்லிஷா இருந்தால் கூட ஃபண்டமெண்டலா வேற சில ஃபேக்டர்ஸையும் பார்க்கும் பொழுது ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். எதனால சார் கரெக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? சில எக்கனாமிக் டேட்டா பாத்தீங்கன்னா, உதாரணமாக சிலன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பாக ஒரு எக்கனாமிக் டேட்டா கொஞ்சம் கவலை அளிப்பதாக இருக்கிறது. அக்டோபர் மாதத்திற்கான நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறித்த புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. இது வந்து ரொம்ப நம்ம கவனிச்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரணும். ஏன்னா இதனுடைய தாக்கம் வந்து இந்திய ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்புல, அந்நிய செலாவணி அந்த மதிப்புல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். பற்றாக்குறைங்கிறது அந்த ஆங்கிள்லயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விலைவாசி ஏற்ற இறக்கத்திலையும் இதனுடைய தாக்கம் இருக்கும். வட்டி விகித ஏற்ற இறக்கத்திலையும் இதனுடைய தாக்கம் இருக்கும். பொதுவாக ஒரு நாடு வந்து இறக்குமதி செய்யறது வர ஏற்றுமதி செய்வது அதிகமா இருக்கணுங்கிறது அந்த நாட்டுக்கு நல்லது பொதுவாக. ஆனால் நம்ம நாட்டுல அது வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து அது வந்து வெகு சில மாதங்கள் தவிர பொதுவாக நம்ம இறக்குமதி தான் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பட் இப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த சமீப காலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆல் டைம் ஹையா இந்த பற்றாக்குறைங்கிறது, நடப்பு கணக்கு பற்றாக்குறைங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதாவது ஏற்றுமதியை விட இறக்குமதி மிக அதிகமா பண்ணிருக்கோம். எவ்வளவு தூரம் இந்த கேப் வைடன் ஆயிருக்குன்னா, அக்டோபர் மாதம் அமெரிக்க டாலர் மதிப்புல 41 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல இந்த கேப் இருக்கு. அதிகமா நம்ம இறக்குமதி பண்ணிருக்கோம் ஏற்றுமதியை விட. இதை எப்படி ஒப்பீட்டு அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து போன வருஷம் இதே காலகட்டத்தில் 26 பில்லியன் டாலருக்கு மேல இருந்தது. இப்ப 41 பில்லியன் டாலருக்கு மேல இருக்கு. இது வந்து ஒரு கணிசமான ஏற்றம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலா ஒன்று இறக்குமதி அதிகமா பண்ணிருக்கோம். அது மட்டும் தானா இல்ல ஏற்றுமதி குறைவா பண்ணிருக்கோம். எப்படி ஏற்றுமதி பாத்தீங்கன்னா 11.8 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. 34.8 பில்லியன் டாலர் தான் நம்ம பண்ணிருக்கோம். அதற்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிங்கிறது குறைஞ்சிருக்கு இந்த டாரிஃப் மெஷர்னால. அப்படிங்கறதனுடைய தாக்கம் முழுமையாக அக்டோபர் மாதத்துல தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். அது ஒரு காரணம். அதனால நம்முடைய ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் இறக்குமதி கணிசமா அதிகரிச்சிருக்கு. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த இறக்குமதி வந்து 76 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 76ல 5 ஒரு பங்கு நம்ம எதை இறக்குமதி பண்ணிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 பில்லியன் டாலர்கள் நம்ம எதை இறக்குமதி பண்ணிருக்கோம்னா தங்கத்தை. தங்க விலை ஏற ஏற நம்ம இன்னமும் அதை ரொம்ப அதிவேகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதிக விலை கொடுத்து அக்டோபர் மாசம் வாங்கியிருக்கோங்கிறது தெரியுது. ஒட்டுமொத்தமாக நாட்டுல நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து இதையும் ஒப்பீட்டு அடிப்படையில உங்களுக்கு சொன்னா புரியும். போன வருஷம் அக்டோபர்ல நம்ம கிட்டத்தட்ட 5 பில்லியன் டாலர்களுக்கு தங்கம் இறக்குமதி பண்ணிருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு 3 மடங்கு அதிகமாக தங்கம் இறக்குமதி பண்ணிருக்கோம். அதுவும் அதிக விலை கொடுத்து இறக்குமதி பண்ணிருக்கோம். சோ இந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது இந்த டாலருக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கிறது.
அதிகரிக்கிறது. ஏன்னா நம்ம இறக்குமதிக்கெல்லாம் டாலர்ல அவங்களுக்கு கொடுக்கணும், திருப்பி டாலர் தானே கொடுக்கணும். இப்ப டாலருக்கான தேவை அதிகரிப்பதால் ரூபாயினுடைய மதிப்பு வீழ்வதற்கும் டாலருடைய மதிப்பு அதிகரிப்பதற்கும், குறிப்பா டாலருடைய மதிப்பு அதிகரிப்பது, டாலருக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய மதிப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்கோர்ஸ் நிறைய இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் ஒரு குறுகிய நோக்கில் இதை மட்டும் பார்த்தோம்னா, அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா அது டாலருடைய மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது அதனால என்ன ஆகும்னா, இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நம்ம அதிக விலை கொடுத்து டாலரை வாங்கி அதை கொடுத்து அதிக டாலர் கொடுத்து தங்கத்தை வாங்கி இறக்குமதி பண்ணும் பொழுது 2 விதமான பணவீக்கம் நமக்கு இறக்குமதி ஆகிறது. இவ்வளவுதான் நம்ம மொத்த விலை குறியீடும் நுகர்வு விலை குறியீடும் மைனஸ்ல இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நெகட்டிவ்ல இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சென்ற மாதத்துக்கு. சோ அது மீண்டும் இதனுடைய தாக்கம் முழுவதும் வந்தால் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத காட்டுகிறது. சோ வட்டி விகிதத்துல அதனுடைய தாக்கமும் இருக்கும். சோ ஒரு மாதிரி நல்லிஃபை ஆயிடும், அந்த இறக்கமும் இந்த ஏற்றமும் நல்லிஃபை ஆயிடுமான்னு எனக்கு தோன்றுகிறது. அதனால சந்தை ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு முதிர்ச்சியான ஒரு மெச்சூர்ட் ஒரு லெவல் மார்க்கெட் ஒரு பீக் அவுட் ஆகிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. டெக்னிக்கலா புல்லிஷா இருக்கலாம் மார்க்கெட், பையிங் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்தால் கூட எனக்கு கொஞ்சம் காஷியஸா கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இலக்குல நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். 2 நாட்கள், நாளை மறுநாள் தொடர்ந்து நம்ம குறிப்பாக நாளை நண்பகல் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நண்பர்களுக்கு மேலும் இந்த ஏற்றம்ங்கிறது தொடர்கிறதா, 26,000 மேல இருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் இந்த சஸ்டைனபிளா இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். 3 மடங்கு தங்கத்தை இறக்குமதி பண்ணணும் நீங்க சொன்னீங்கல்ல, விலை அதிகமா இருக்கிறப்போ நம்ம வாங்கிட்டு இருந்திருக்கோம். இதை அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியாதா? நமக்கு லாஸ் ஆயிடும், நம்மளோட ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அதை ரொம்ப ஒரு சீரியஸான லெவலுக்கு தொடர்ச்சியாக அடுத்த சில மாதங்களுக்கு மாச கணக்குல போனுச்சுன்னா தான் அரசாங்கம் அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஓரிரு மாதங்களுக்காக அதை பத்தி ரொம்ப அதிகமா உடனடியாக கவலைப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே போக்கு தொடருமானால் நிச்சயமாக அது அப்ப கூட முழுமையான தடையெல்லாம் விதிக்க முடியாது. தங்கம் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ட்ரக்கோ போதை மருந்தோ கிடையாது. அதனால அது அஃப்கோர்ஸ் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தங்கம் ஒரு போதை அப்படிதான். பட் இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேல்யூ இருக்கு அப்படிங்கும் பொழுது உலகத்தால் மதிக்கப்படுதுங்கிறப்ப அதை நம்மளும் அதை மதிக்கணும். அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது அரசாங்கம் அப்படி எளிதாக அதை தடையெல்லாம் செய்ய முடியாது. பட் அது டியூட்டியை நடுவுல அதிகரிச்சாங்க, அப்புறம் குறைச்சிருக்காங்க நடுவுல. சோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக பண்ணலாம். பட் டியூட்டியை ரொம்ப அதிகரிச்சாங்கன்னா கள்ளக்கடத்தல் அதிகரிக்கும். அப்ப அதுக்கான செலவுகள், அதுக்கான தடைகள், அதற்கான கண்காணிப்பு எல்லாம் அதிகரிக்கணும். சோ இது ஒரு சிக்கலான விஷயம், தற்காலிகமான விஷயமா தான் இருக்கும். நம்ம நம்பலாம். தொடர்ந்து அடுத்த ஒரு மாதங்கள் நம்ம கவனிக்கணும். நவம்பருக்கானது, டிசம்பருக்கான நடப்பு கணக்கு பற்றாக்குறையை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு. பேனிக்கு வேலை இல்லை. பட் ஆனால் நிச்சயமாக இது ஒரு சப்ஸ்டான்சியலான ஒரு பற்றாக்குறை, கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. அந்த ஆங்கிள் சொல்றேன். இப்ப இன்னைக்கு டாலர் எவ்வளவு சார் இருக்கு? இன்னைக்கு டாலருடைய மதிப்பு பெருசா இன்ஃபேக்ட் இறங்கி இருக்கு, 11 பைசா இறங்கி இருக்கு, 88.64 அப்படின்னு. ஏன்னா இந்த பேமெண்ட் இது அக்டோபர் மாதம் சம்பந்தப்பட்ட நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அதற்கு நவம்பர்ல முன்னாலே கொடுத்துருக்கலாம், போனா இன்னுமே கொடுப்பாங்க, அல்லது மாச கடைசியில பேமெண்ட் வரலாம். டேர்ம்ஸை பொறுத்து இருக்கு, பேமெண்ட் டேர்ம்ஸை பொறுத்து இருக்குது. சோ அதனால இதுவும் ஒரு டைம் லேக்ங்கிறது இருக்கும். சோ அதனுடைய தாக்கம் தெரிவதற்கு நாளாகும். பட் இப்போதைக்கு 88.64 சர்வதேச சந்தையிலுமே டாலர் இண்டெக்ஸ் ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ்னஸ் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 99 மேல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. 99.41 அப்படின்னு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ கொஞ்சம் டாலரையுமே நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்கோம். இதே போக்கு போச்சுன்னா சீக்கிரம் 90 ரூபாயை தாண்ட வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கிறதா தான் தோன்றுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் டாலருடைய மதிப்பு 90 தாண்டுவதற்கான, அல்லது 90 தாண்டுதல் 90 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு ரூபாய் தானே, ஒரு ரூபாய் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலையெல்லாம் எப்படி சார் இருந்தது? தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வீக்னஸ் இன்னைக்கு பெர்சிஸ்ட் ஆனதை பாக்குறேன். MCXலயே இன்னைக்கு ஒரு வெள்ளியுமே தங்கம் ரெண்டுமே 6 விழுக்காடு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெயும் அப்படித்தான் இறக்கத்துல அதே அளவு. சர்வதேச சந்தையிலையும் $60 ஒட்டி தான் கச்சா எண்ணெய் இருக்கு. தங்கம் $4075, வெள்ளி $51 கீழே வந்திருக்குது. சர்வதேச சந்தையில் ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் இருக்கு வெள்ளிக்கு. ஆனால் $51 கீழே இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். 54 வரைக்கும் போனது இறங்கி இருக்கு. தங்கமுமே 4200 கிட்ட போனது இப்ப இறங்கி இருக்கு. சோ ஒரு கரெக்ஷன், அந்த புல்லிஷ்னஸ்ல ஒரு கரெக்ஷன் இருக்கிறத பாக்குறேன் தங்கம் வெள்ளியில. கச்சா எண்ணெய் தொடர்ந்து அந்த ஒரு வீக்னஸ் பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. $58 இருந்து $60 தான் இருக்கு. ஆனால் தங்கம் வெள்ளியும் அந்த புல்லிஷ்னஸ்ல ஒரு கரெக்ஷன் இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறது தொடரும். ஒரு 5% இந்த இறக்கமும் ஏற்றமும்ங்கிறது தங்கம் வெள்ளியில அடுத்த சில மாதங்களுக்கு கூட இதுக்குள்ள 3 to 5% இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஏதோ ஐபிஓ இன்னைக்கு வந்திருக்குங்களா, லிஸ்ட் ஆயிருக்குங்களா? நாளைக்கு வந்து நிறைய ஒரு ஐபிஓ 4 ஐபிஓ லிஸ்ட் ஆக இருக்கு. 2 மெயின் லைன் 2 எஸ்எம்இ. பட் மற்றதெல்லாம் விட்டுறலாம். மெயினா பிசிக்ஸ் வாலாங்கிற ஐபிஓ ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ. அது நாளை பட்டியலிடப்பட இருக்கிறது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். முதல் 2 நாட்கள் விண்ணப்பங்களே பெரிய அளவுல வரல. 3வது நாள் மட்டும் அது வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு விண்ணப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறோம். நாளைக்கு எப்படி பட்டியலிடப்படுகிறதுங்கிறத பார்க்கணும். ₹109 வெளியிடப்பட்ட விலை. அதுக்கப்புறம் மகாமாயா லைஃப் சயின்சஸ் அண்ட் ஒர்க்மேட்ஸ் கோர் டு கிளவுட் சொல்யூஷன் ஒரு 2 எஸ்எம்இ. இன்னொரு மெயின் லைன்ல எம்வி போட்டோவால்டிக் பவர் சோலார் இதுல இருக்கக்கூடிய ஒரு ₹217 பங்குகள் வெளியிட்டார்கள். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 2 மெயின் லைன்ல 2 மெயின் போர்ட்ல 2 ஐபிஓ ஃபியூஜியாமா பவர் சிஸ்டம்ஸ் கேப்லரி டெக்னாலஜிங்கிறது ஓபனா இருந்தது. ஒன்னும் சிக்னிபிகண்டான ரொம்ப ஒரு சந்தையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கான ஐபிஓஸ் எதுவும் இப்போதைக்கு கிடையாது. சரி, நீங்க ஒரு வெப்சைட்ல பார்த்தேன், டைமண்ட் ஷேப்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க ஒரு ஆர்டிகிள். அவங்க என்ன சார் சொல்ல வராங்க இதுல? டைமண்ட் ஷேப்டு ஒர்க் ஃபோர்ஸ்னா என்ன அது? அது ஒர்க் ஃபோர்ஸா இருக்கட்டும், ஒரு இந்தியான்னு ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டினுடைய பாப்புலேஷன்ல ஏர்னிங் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புளை பிரிச்சிங்கன்னா அதனுடைய கடைநிலை ஊழியர்கள் அல்லது டெய்லி வேஜஸ்ங்கிறதா ரொம்ப அதிகமா இருக்கும். எண்ணிக்கையில பல கோடி பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல அடுத்ததுக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா வந்து ஒரு மிடில் லெவல் ஆபீசர்ஸ் அல்லது மிடில் லெவல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதற்கு மேல வந்து டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரமிட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் பொதுவாக ஒரு நாட்டுல இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எம்டின்னு இருப்பாரு. அதுக்கடுத்து இந்த மேனேஜர்ஸ் ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அப்புறம் ஆபீசர்ஸ் ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. கீழே எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அப்படியே ஒரு படமா போட்டீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்டா ட்ரையாங்கிளா வரும். அது பார்த்திருப்பீங்க. ட்ரையாங்கிளா வரும். ஒரு கீழே அகலமாகவும் மேல் நோக்கி செல்வதாக கூர்மையாகவும் இருக்கும். இதுல என்ன ஆகும்னா இந்த கடைநிலையில் இருப்பவர்கள் வந்து நிறைய அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது அதனுடைய எண்ணிக்கை குறைந்து அவர்கள் மைக்ரேட் ஆகி அதற்கு மேல் இருக்கக்கூடிய இடைநிலையை நோக்கி செல்வார்கள். அப்பதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வலுவான நிலையை நோக்கி போகிறது. நிறைய மிடில் கிளாஸ் உருவாயிட்டாங்க. லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து பிபிஎல் இருந்து லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய லைன் சின்னதாகிட்டே வரும், மேல இருக்க லைன் பெருசாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப டாப் லெவல் சின்னதா இருக்கும். சோ இது ஒரு டைமண்ட் ஷேப். அதைத்தான் சொல்றது. அதைத்தான் இந்த லேபர் ஃபோர்ஸ் அல்லது ஒரு நாட்டினுடைய இன்கம் லெவல்ஸ் அல்லது பெர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் கணக்கிடும் பொழுது அது ஒரு சார்ட்டா போட்டு பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க. இது எதுக்கு சார் நம்ம பார்க்கணும்? இது எதற்கு பார்க்கணும்னா அந்த கீழே கடைநிலையில் இருப்பவர்கள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஆவோ, லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க மிடில் கிளாஸ் ஆவோ அல்லது மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஆவோ அதிக எண்ணிக்கையில மாறும் பொழுது இவருடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். இவருடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கிறதுக்கு காரணம் இவருடைய ஈட்டும் சக்தி அதிகரிப்பது. அதனாலதான் அந்த மைக்ரேட் ஆகி அந்த லெவலுக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அவர்கள் அதிகமான பொருட்களை வாங்க ஆரம்பிப்பார்கள். கன்சம்ஷன்ங்கிறது அதிகரிக்கும். அப்ப தொழில் அபிவிருத்தி நடக்கும், விரிவாக்கம் நடக்கும். அப்ப மேலும் வேலை வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இருக்குங்கிறதுனால நாடு ஒரு வளமான பாதையை நோக்கி செல்லும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டாப்ல இருக்கவங்களுக்கு நீங்க 10 கோடி சம்பளம் வாங்குறவர்கிட்ட நீங்க 20 கோடி கொடுத்தாலும் என்ன செலவு பண்ண போறாரு? ஒன்றும் பண்ண போறது கிடையாது பெருசா. அது வந்து பொருளாதாரத்தை பெரிய அளவுல தூக்கி நிறுத்தாது. அது பல பேருக்கு பலன் அடிக்குமானா அடிக்காது. ஆனால் ஒரு இடைநிலையில் இருப்பவர்கள் மேல்நிலைக்கு வரும் பொழுது அவர் நிறைய ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், டிவி வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், குளிர்சாதன பெட்டிகள் வாங்கலாம். இப்படி பல தேவைகள் அவருக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து அவர் வாங்க ஆரம்பிக்கும் பொழுது அது பொருளாதாரத்திற்கு நல்லது. அந்த ஆங்கிள் அது நிறுவனங்களுக்கும் நல்லது, லாபம் ஈட்ட ஆரம்பிக்கும். அப்படிங்கிற ஆங்கிள் தான் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம். அதே மாதிரி ஆட்டோ செக்டார்ல கஃபே நாம்ஸ் வந்திருக்கு. அது என்ன சார் அவங்க சொல்றாங்க அந்த நாம்ஸ்ல? இது சமீப காலமாக அதிகம் பேசக்கூடிய ஒரு விஷயம். CAFE இந்த கேஃபேங்கிறது வந்து என்ன? கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அப்படிங்கிறது. இந்த கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமிங்கிறது ஆட்டோமொபைல்ல வந்து ஒரு அரசனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிளீட் ஆஃப் வாகனங்கள் தயாரிக்கும் பொழுது அந்த வாகனங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஆஃப் ஃபியூல் எஃபிஷியன்சி இவ்வளவு இருக்கணும். அது இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு லெவல் 1, 2, 3 இப்ப 3 டைப் வந்து கேஃபே 3 வரப்போகுது அல்லது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் பேசிக்கலா கேஃபே நாம்ஸ்னா என்னன்னா ஃபியூல் எஃபிஷியன்சியை ஒரு காருக்கு மட்டும் அல்லது அப்படின்னு இல்லாமல் அல்லது ஒரே ஒரு மாடலுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக ஃபியூல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில அவர்கள் வாகனங்களை உற்பத்தி செய்கிறார்களா அப்படின்னு அதன் அளவீட்டு அடிப்படையில எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் குறைவா இருக்கணும், அதிக அளவுல வந்து மைலேஜ் கொடுக்கணும், ஃபியூல் கன்சம்ஷன் குறைவா இருக்கணும், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில இந்த நார்ம்ஸ் வந்து செட் பண்ணி அந்த ஃபிளீட் வைடு அந்த பர்டிகுலர் மாடல் அந்த பர்டிகுலர் பிரைஸ் லெவல்ல இருக்கிறதுக்கு பார்க்கணும். இதுலதான் இப்ப சில டிஸ்பியூட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த வாகனத்தினுடைய வெயிட்டை வச்சு இதை முடிவு பண்றதா? இப்ப ஸ்மால் கார்னு சொல்றப்ப அந்த வாகனத்தினுடைய வெயிட்டோ மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பண்றதா இல்ல அதனுடைய விலையை வச்சு பண்றதா அப்படிங்கிறதுல மேனுஃபேக்சரர்ஸுக்குள்ள சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு தரவுகள் வெளியாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ்ல ஹியூண்டாய், டொயோட்டா, ரெனால்ட் இவங்க எல்லாம் ரொம்ப அதிக அளவுல வந்து இவங்கதான் கிட்டத்தட்ட 50 நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்ல 50% வந்து இவங்க கையில தான் இருக்கு. சோ இவங்க வந்து அதை
அந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு இருக்கு. அவங்க தான் இதுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பேஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஸ்மால் கார்ஸுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ அதை பத்தி பேசும்போது தான் இது அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. பொதுவாக ஆட்டோமொபைல் செக்டரை ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கேஃபே நார்ம்ஸ்ங்கிறது. ஃபைன் சார், சிறப்புங்க சார். நிறைய தகவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.